வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான கிராஃப்ட் தாங்க. இது நான் ஸ்னேக் பிளான்ட் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இதுக்கு ஒரு கட்டு கம்பி, எல்லோ கலர், க்ரீன் கலர் 2 பெயிண்ட் தான். இந்தமாரி பேப்பர் டேப் எடுத்துக்கோங்க. பேப்பர் டேப் எடுத்து அதிலே கம் இருக்கும் பாருங்கள். இந்தமாரி அந்த கம்பியை நல்லா நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கம்பி வெளியில் நீட்டிக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு மூடிடுங்க. அவ்வளோதாங்க, கரெக்டாக வச்சுட்டு ஒட்டிடுங்க. இங்கே கம்மு கூட யூஸ் பண்ண தேவையில்ல, அதிலே இருக்கிறதுனால அப்படி ஒட்டிடலாம். நம்ம ஒட்டிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாகவே ஸ்னேக் பிளான்ட்டுன்றது நிறைய ஆக்சிஜன் கொடுக்கணுவாங்க. அதனால் வீட்டு உள்ள இன்டோர் பிளான்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதை ஆர்டிஃபிஷியலாக செய்ய போகிறோம். பாருங்கள், இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் ஒரே ஷேப்பாக வரும். இப்போ மடிச்சுட்டு நம்ம அழகாக கட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் நீளமாகவும் செய்யலாம், பெரிய சைஸாகவே. நான் இப்போ ஓரளவுக்கு நார்மல் சைஸ் தான் செய்கிறேன். பாருங்கள், இதை நம்ம க்ரீன் பெயிண்ட் அடிச்சுப்போம். நல்லா டார்க் க்ரீனாக அடிச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் க்ரீன் பெயிண்ட் அடிச்சிட்டோம். இப்போ எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதை சுற்றி ஓரம் ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சிடுங்க. நீங்கள் அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி எல்லோ கலர் இருக்கும், நடுவில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலர் இருக்கும். இப்போ அதுமாரி தான் நம்ம அடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுற்றி எல்லோவை அடிச்சுடுவோம். நம்ம பட்ஸ் இருந்தால் கூட அந்த பட்ஸில் அப்படி சுற்றி அடிக்கலாம். நம்ம ப்ரெஷ்ஷை விட பட்ஸ் உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள், இப்போ சுற்றி எல்லோ கலர் அடிச்சிட்டோம். இப்போ நடுவில் நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஜிக்ஜாக் மாதிரி குட்டியாக போடுவோம். இந்த மாதிரி இலை ஃபுல்லாகவே நம்ம போடணும். சின்ன ஜிக்ஜாக் மாதிரி போடணும், குட்டியாக. இந்த எல்லோ கலர் தெரியணும், ரொம்ப நெருக்கமாகவும் போடாதீங்க. இந்த க்ரீனும் தெரியணும், இந்த எல்லோவும் தெரியணும். அந்த மாதிரி போடுங்க. இதுமாரி ஃபுல்லாக போட்டுப்போம், இலை ஃபுல்லாகவே. இது கம்பின்றதுனால நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி லைட்டாக வளைச்சிக்கோங்க. எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வளைச்சிட்டு இப்போ எல்லாமே அதேமாரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்துலேயும் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இந்தமாரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஆரஞ்சு கலர் அடிச்சுட்டு இந்த க்ரீன் கலரில் டாட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு நான் தர்மாக்கோலில் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ இந்த கம்பி இருக்கிறதுனால அந்த கம்பியை தர்மாக்கோலில் இன்செக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம அழகாக இன்னும் நிறைய கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சின்னது செஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், அப்புறம் நல்லா பெரிய சைஸ். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்போ வச்சுட்டோம். இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.